தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துகிட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மறைவிற்கு அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில், மிக இளம் வயதிலேயே அரசியலில் அடியெடுத்து வைத்து நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் அனைத்து தரப்பு மக்களின் உரிமைகளுக்காகவும் நூற்றுக்கணக்கான போராட்டங்களை முன்னெடுத்ததோடு வாழும் வரை எளிமையின் அடையாளமாக அறியப்பட்டவர் நல்லக்கண்ணு என புகழாரம் சூட்டியுள்ளார். அவரின் பொது சேவையும் அர்ப்பணிப்பும் மக்கள் மனதில் அரசியல் வரலாற்றிலும் என்றும் நீங்கா இடம் பிடித்திருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். திமுக எம்பி கனிமொழி வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில், தியாகங்களும் போராட்டங்களும் நிறைந்த பெருவாழ்வுக்கு சொந்தக்காரரான நல்லக்கண்ணுவின் புகழ் இத்தமிழ் நிலத்தில் என்றும் நிலைத்திருக்கும் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில், சிறந்த சமூக சீர்திருத்தவாதியாகவும் மிகவும் எளிமையான தலைவராகவும் விளங்கியவர் நல்லக்கண்ணு என்றும் அவர் காலமான செய்தி மிகுந்த வருத்தமளிக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அவரது ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டிக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள பதிவில், ஐயா நல்லக்கண்ணுவை இழந்து வாடும் குடும்பத்தினர், உறவினர் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில், தமிழகத்தின் மிக மூத்த அரசியல் தலைவரும் எளிய மக்கள் மற்றும் தொழிலாளர் நலனுக்கான பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தவருமான தகைசால் தமிழர் நல்லக்கண்ணுவின் மறைவு மிகுந்த மனவேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். அவரது ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொள்வதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார்.